தினமலர் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் எல்லாருடைய, அதாவது உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருந்தவருடைய வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறார். அந்த 5,000 எப்படி அப்படிங்கிற கணக்கீடு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகையும் கோடைக்கால சிறப்பு நிதியாக 2,000 அப்படின்னு சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் செலுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக உரிமை பெறக்கூடிய அந்த பெண்கள் எண்ணினாலும் கூட, இன்னொரு விஷயம், அதற்கு ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். எதற்காக நாங்க 5,000 சேர்த்து போட்டோம் அப்படின்னா, இந்த வரும் மாதங்கள்ல அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த வேலையை மத்திய அரசு செய்யும். அதனால அவர்கள் முயற்சிக்கிறார்கள். எந்த தடை வந்தாலும் இந்த பணம் அப்படிங்கிறது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு காலையில் ஒரு வீடியோவும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. உண்மையில என்ன மத்திய அரசு இந்த நிதி கொடுக்கறதுல சிரமத்தை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் இணைந்திருக்காங்க. அஸ்வத்தாமன் சார், வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தமிழக மக்கள் உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருந்தவங்களுக்கு 5,000 ரூபாய் ஒரு மொத்த தொகுப்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இல்லைங்க, இங்க 5,000 ரூபாய் இல்ல, 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாலும் இந்த தடவை திமுக யாரும் ஏற்றுக்கிறதா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இது இப்ப 3 மாசத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 மாசத்துக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், அதனால கொடுக்க முடியாது. அதனால 2 மாசத்துக்கு சேர்த்துக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்ப மாசம் 1,000 ரூபாய், 5 மாசத்துக்கு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப மக்கள் கேட்கறது என்னன்னா, நீங்க ஆட்சிக்கு 2.5 வருஷம் கொடுக்கல, அதெல்லாம் சேர்த்து கொடுக்கணும், அதன முறை. அதனால அதை வச்சுட்டு மறுவேலை பாருங்கிறாங்க இப்ப ஜனங்க. அதுக்கு என்ன மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல போறாருன்றதான் இப்ப தமிழக மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. 5,000 ரூபாய் கொடுத்துட்டா ஆச்சா, 2.5 வருஷத்துக்கு மாசம் 1,000 ரூபாய் கணக்கு போட்டு கொடுக்கணும்ல, 24 36,000 ரூபாய் கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டு மறுவேலை பார்த்து இல்ல. ஆனா ஏன் சீக்கிரமா இவ்வளவு கொடுத்தாங்கன்னா, மத்திய அரசு மாதம் கொடுத்து வரக்கூடிய அந்த 1,000 ரூபாவை சார், அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கருத்து சார். ஒரு முதலமைச்சரா இருந்து அவர் இப்படி பேசுறது வருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் எல்லாம் தமிழகம் சந்திக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த சீட்ல ரொம்ப மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் அமர்ந்த ஒரு சேர்ல இப்படி மக்களை ஏமாற்றி அரசியல் செய்கிற ஸ்டாலின் அவர்களும் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழக மக்களுக்கு ஒரு அவமானம் தான் சொல்லணும். ஏன்னா சார், கோட் ஆஃப் கண்டக்ட் வரப்போகுது. இது என்ன மத்திய அரசா பண்ணுது? அவர் சொல்ல வர்றது என்ன, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டா எங்களால அந்த 1,000 ரூபாய் தர முடியாது. இதுதானே சார் விஷயம். இதுனா மக்களுக்கு தெரியாதா? இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவ்வளவு நயவஞ்சகமாக ஒரு சிஎம் பேசினா அது எப்படி ஒரு அர்த்தமுள்ள அரசியலா மாறும் சொல்லுங்க. மக்கள்கிட்ட நேர்மையா பேசணுங்க. மக்களை முட்டாள் நினைச்சிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. நீங்க கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டா அது நீங்க அதுக்கப்புறம் உங்களால எந்த அறிவிப்பும் பண்ண முடியாது, எந்த சலுகைகளும் மக்களுக்கு கொடுக்க முடியாது. அது எலெக்ஷன் கமிஷன் பண்ற ஒரு விஷயம் தானே ஒழிய மத்திய அரசாங்கத்துக்கு அதுல என்ன திட்டம் இருக்கு? மத்திய அரசாங்கத்தோட திட்டம் கூட எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நாங்களே எங்களுக்கு தடை வச்சுக்கிறோமா, இல்ல மத்திய அரசாங்க திட்டத்துக்கு தடை இல்லாம நாங்க மாநில அரசுக்கு மட்டும் தனியா தடை விதிக்கிறாங்களா? என்ன இது பேச்சு? இப்படி ஒரு அர்த்தமில்லாத ஒரு பேச்சு ஒரு சிஎம் பேசுறது என்னன்னா, இப்ப பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்ன இந்த சிஎம் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுதான்ற மாதிரி எங்களை தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமா நினைச்சிருவாங்க சார். நீங்க பண்ற முட்டாள் தனத்துக்கு எங்களை அறிவு இல்லாத நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனால இது மாதிரியான பேச்செல்லாம் தயவு செஞ்சு பேசக்கூடாது. அவங்க தமிழ்நாட்டிற்கே இது ஒரு ஈட்டா இருக்கும் அதெல்லாம். ஆனா தேர்தல் நேரத்துல ஒரு 5,000 ரூபாய் மக்களுக்கு சென்றடைகிறது அப்படிங்கிறது ஒரு தேர்தல்ல வெற்றி வாய்ப்பை திமுக அதிகப்படுத்தும்ல. நான் சொல்றேன் சார், 50,000 ரூபாய் கொடுத்தாலும் சரிங்க, தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை திமுகவிற்கு வாக்களிக்க போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் 5 வருஷம் இவங்க பண்ண தகுதி திட்டங்களை, நயவஞ்சக வேலைகளை, தில்லுமுள்ளுகளை மக்கள் பார்த்து நொந்து போயிருக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து பாருங்க, இவங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து கொரோனாவினுடைய 2வது அலை, அதுல கொரோனாவில இறந்தவர்களை வேறு சில வியாதிகளால இறந்தவர்கள் என்று இறப்பு சான்றிதழ் கொடுத்ததுல ஆரம்பித்து இவர்களுடைய ஊழல், மரணத்தில் கூட இவர்கள் செய்த ஊழல் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இவர்கள் செய்தது எல்லாமே மக்களுக்கு நயவஞ்சகம். பொங்கல் பரிசுல ஊழல், வெள்ளம் ரொம்ப உருகி போய் தரமற்றதாக இருந்தது என்று அதை வெளிப்படுத்தி
மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் அந்த இடத்துல நடந்தது. இப்படி அது இல்லாம தொடர்ந்து போய் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள் எல்லாருடைய குரலையும் நசுக்குவது, கொடுங்கோல் ஆட்சி, காவல்துறையில் காவல் நிலையங்களில் நடந்த கட்ட பஞ்சாயத்துகள், காவல் நிலைய மரணங்கள், போதைப் பொருள் பரவல், போதைப் பொருளால் ஏற்படுகிற சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பட்டப்பகல் படுகொலைகள், நடு ரோட்ல சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கவங்க எல்லாம் போதை பழக்கத்துல பாதிக்கப்பட்டவங்க கொலை பண்ணது, இப்படி கொடூரமான நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு என்பது சந்தி சிரித்து கொண்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து பெண்கள் பாதுகாப்பு நடுரோட்டுக்கு வந்துவிட்டார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சாணி போரிங் கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்த விட கொடுமையாக காவல்துறையினரே பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுகிற கொடூரம் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதை விட மிக மோசமாக அரசு எந்திரத்தால் துணை புரியப்பட்ட ஒரு ஹியூமன் டிராபிக், உலகத்தில் ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹியூமன் டிராபிக் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இந்த அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கிற கதிரவன் அவர்களுடைய மெடிக்கல் காலேஜ்ல இந்த மாதிரியான ஒரு கிட்னி திருடு நடந்தது. அதை அவங்க சர்வ சாதாரணமா பொதுவெளியில பேசினாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினா இந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா கிட்னியும் நாங்க எடுக்கணும் அப்படின்னு. எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு பித்தலாட்டங்கள். நீங்க ஒரு 5000 ரூபாய் போட்டா அது சரியாயிடுமா சொல்லுங்க? இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. கரண்ட் பில் ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, கட்டட பொருட்களுடைய விலை ஏறி போச்சு, தண்ணீர் வரி, சொத்து வரி, எங்கு பார்த்தாலும் குமுறல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பது இல்லை. இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, இது எதுவுமே தெரியாத மாதிரி இங்க தமிழகம் ஒரு சொர்க்கமா இருக்கிற மாதிரி ஸ்டாலின் பேசுறது இன்னும் வேதனையா இருக்கு மக்களுக்கு. நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், இங்க பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கும் போது பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் நம்பர் 1 அப்படிங்கிறது. இங்க எல்லாரும் கடன்காரனாகி கஷ்டப்படும் போது தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை நோக்கி போகும்போது தமிழகம் தான் இது இந்தியாவிலே நம்பர் 1. நாங்கள் உலக நாடுகளோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கோம். இவரு தமிழ்நாட்டுல தான் இருக்காரா, இவரு ஏதாவது செவ்வாய் கிரகத்துல ஏதாவது இருக்காரா, இல்ல பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்காரா, இல்ல ஏதாவது இந்த சினிமா எல்லாம் காட்டுவாங்க பாருங்க, அவரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வேற ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு எதுவும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படும். இப்படிலாம் மக்கள் குழப்பமாயிடுறாங்க. ஏன்னா இங்க நடக்கிறது ஒண்ணு, சிஎம் பேசுறது ஒண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சியை நீங்க 50,000 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். நீங்க உங்க அப்பா மூட்டு காசு கொடுக்கல, எங்களுடைய காசு, எங்களுடைய கஜானாவில நாங்க கொடுத்த வரி பணத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க. அதுவும் நீங்க கொடுக்காத விட்டு போனா 3 மாசம் காசு கொடுக்குறீங்க, கொடுக்காத விட்டு போன 36 மாசம் காசு கொடுங்கன்னு தான் மக்கள் கேட்கறாங்க. நன்றி அஸ்வத்தாமன் சார், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு.